காயு, நில்லு காயு, எங்க போற? கடைசி வரைக்கும் உங்களை விட்டு போக மாட்டேன்னு இப்பதானே என் கையை பிடிச்சுன்னு சொன்னேன். அதுக்குள்ள இப்படி போறியே? நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏய், பார்த்தே 2 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள என்ன காதல் காதல்னு நான் தானே பார்த்தேன். இப்ப நானே பிரிக்கிறேன், வா போவோம். கையை விடு மொத. நீ என்ன சொன்னாலும் அதை கேட்டு நான் ஆடுவேன்னு நினைச்சுன்னு இருக்கியா? நீ சொல்றது கரெக்ட் தான் காயத்ரி. நீ உன் இஷ்டம் போலயே இரு. சின்ன வயசுல இருந்து நான் கூட படிக்காம எல்லாத்தையும் தியாகம் பண்ணி வேலைக்கு போய் ஒரு அம்மா மாதிரி தானே உன்னை பார்த்துக்கிட்டேன். நீ தானே சொன்ன கல்யாணம்லாம் உன் இஷ்டம் தான்க்கா, நீ சொல்ற மாதிரி தான்க்கா நான் கேட்பேன்னு சொன்னேன். அதனால தானே உன்னை கூப்பிடலாம்னு சொல்லி வந்தேன். எல்லாம் ஏன் தப்பு தான். நான் வீட்டுக்கே போறேன், எனக்கு யாருமே வேணாம். ஐயோ அக்கா, நான் அப்படிலாம் சொல்லவே இல்லக்கா உன்கிட்ட. நீ தானக்கா இந்த மாப்பிளை பார்த்த, உன் இஷ்டப்படி தானக்கா நான் இப்ப கூட கல்யாணம் பண்றேன். நீ இப்படி டக்கு டக்குன்னு மாத்தினா நான் மனசால கஷ்டப்பட மாட்டேனா? அதை ஏன்க்கா புரிஞ்சுக்கவே மாட்ற? அக்கா அவரு ரொம்ப நல்லவருக்கா, நீ வேணா அவர்கிட்ட பேசி பாரு, உனக்கே தெரியும். அவன் நல்லவன் எனக்கு தெரியாதா? நானே என்னத்தை பண்ணி பிரிச்சு விடலான்னு பார்த்துன்னு இருக்கேன். பேசி பார்க்கணும் மாமலே. அப்படி நான் என்னதான் பண்ணிட்டேன், அதையாவது சொல்லுங்களேன். நீ நல்லவன் தானே, ஒன்ன மாப்பிள்ள பார்த்தேன். நானே என்னத்தை சொல்லி கழட்டி விடலான்னு பார்த்துன்னு இருக்கேன். ஐயோ, இவனை வேற கெட்டவன் நிரூபிக்க நம்ம எதாவது பண்ணணும் போலியே. என்ன பண்ணலாம்? ஆ, கிளவி, இவளை வச்சு நம்ம காரியத்தை சாதிச்சுக்க வேண்டியது தான். காயு, அக்கா உனக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவேன், நீயே யோசிச்சு பாரு. யோசிக்கிறா. இந்த சாக்கை பயன்படுத்தி நீ இவனை எப்படி மாட்டி விடுறான்னு மட்டும் பாரு. இந்த கேள்வியோடு நகையா எப்படியாவது ஆட்டிய போட்டுற வேண்டியதுதான். ஏன்பா, ஏய் தம்பி, இது கொஞ்சம் புடி. எப்படி பார்த்துன்னு இருக்கான் பாரு. டேய் அக்கா, உங்களுக்கு என்னதான்க்கா வேணும்? ஏன்க்கா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, இது கொஞ்சம் புடி. பாட்டியோ, ஏன் என்னம்மா? ஐயோ பாட்டி, கள்ள உங்க கழுத்துல கலந்து செயினை கூட திருடி கையில வச்சிருக்கான் பாட்டியோ. அது கூட தெரியாம இப்படி அப்பாவித்தனமா நின்னு இருக்கீங்களே. என்ன கள்ளனா? என் செயின், ஆமா என் செயினை காணோம். டேய் கள்ள, யாராச்சும் காப்பாத்துங்க, பிடிங்க. என்ன விடுங்க, நான் என்ன பண்ணேன்? எதுக்கு என்ன அடிக்கிறீங்க? ஏய் கள்ளா, இவ்வளவு வேரி இருந்தா ஏன் சங்கிலியா இருப்ப நீ? அங்க பாரு கொஞ்சம். பிரகாஷ், என்ன இதெல்லாம்? ஐயோ காயு, நான் எதுவும் பண்ணல, எல்லாமே உங்க அக்கா வேலை தான். டேய் கள்ளவாணி பயலே, நீ என் கழுத்துல இருந்து அறுத்ததை நானே பார்த்தேன்டா. எப்படி போய் சொல்றான் பாரு. நானா பிரகாஷ், உங்களை பத்தி எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. நல்ல வேளை இப்பயாச்சும் தெரிஞ்சதே. ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என் காதலுக்கு எடுத்ததும் இல்லாம என்ன கள்ளம் பட்டமா கட்டுற உன்ன. டேய் மலமாடே, உன் அப்புறமா பாத்துக்கிறேன்டா. பாத்தியா காயு, நான் தான் சொன்னேன்ல அப்பவே அவன் நல்லவன் கிடையாதுன்னு. இப்பதான் அவனோட சுயரூபமே எனக்கு தெரிஞ்சது. இப்போ உனக்கும் தெரிஞ்சிருச்சா? வா போவோம். அக்கா உனக்கு எப்பயுமே நல்லதுதாம்மா நினைப்பேன். நான் வீட்டுக்கு போறேன் காயு. அவன் என்ன அவ்வளோ பேசுறான், நீ என்னன்னு கூட கேட்க மாட்டல. இன்னும் அவன் தான் உனக்கு முக்கியம். நான் இங்கேயே இரு, நான் போறேன். யோசிக்கிறா, இப்படியே கூட்டுன்னு போயிடுவோம். என்ன ராஜண்ணா, நான் இந்த பக்கம் வராதால வியாபாரம்லாம் ரொம்ப நல்லா நடக்குது போலயே. நடக்குது. நீ வந்துட்டல, இனிமே என்ன பண்ண போறனோ? அது சரி, இவ்வளவு நாள் எங்க ஆளியே காணோம்? உள்ள போயிட்டியா என்ன? ஆமா உள்ள இருந்து தான் வந்திருக்கேன். திருப்பி அனுப்பி விட்டுறாத. எங்க ஓடி போன பொண்டாட்டி வந்துட்டாளா? ஏமா வந்த வெளியே பார்க்க மாட்டியா? தேவையில்லதான் எதுக்குமா பேசுற? அதே மாதிரி தான் வந்தாங்கன்னா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு அதை மட்டும் கொடுக்குற வழியை பார்க்கணும். அது விட்டுட்டு அங்க போனியா இங்க போனியான்னு கேட்டா அப்படிதான் அவங்களும் உன் கதையை பேசுவாங்க. சி, இந்த பஜாரி கிட்ட காலங்காத்தாலே வாயை கொடுத்தோம் பாரு. ஆமா, நான் பஜாரினா நீ திருட்டு பையன். அழிவு போன தக்காளி வெங்காயத்தை தானே வித்துன்னு இருக்கேன். நான் வேணா போய் ஊருள்ள சொல்லவா? அம்மா தாயே, உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுமா, அதுல 2 கிலோ எக்ஸ்ட்ரா கூட போட்டு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வாங்கின இடத்த காலி பண்ணுமா. நாம கட்டியிருக்கா? நாம கட்டியா? எதுக்குமா அது உனக்கு? உனக்கு போறதான். என்ன நீ கடைக்கு வரவங்க 4 பொருள் வாங்க தான் செய்வாங்க. எதுக்கு என்னதுக்குன்னு உன்கிட்ட சொல்லிட்டு தான் வாங்கணுமோ? போய் எடுத்துட்டு போ. அதுக்கு இல்லம்மா, உள்ள எங்க கிடக்கோ தெரியல, தேடணும். எல்லா பொருளும் உன் கடையில இருக்குன்னு சொன்னாங்கன்னா நான் இங்க வந்தேன். சரி போ, நான் அந்த கடையில வாங்கிக்கிறேன். இருமா தேடி தரேன்.
ஏமா நாம கட்டி இல்லம்மா, வேற ஏதாவது வேணுமா? வேறயா? என்னென்ன கேட்டதெல்லாம் இல்ல இல்ல நீ போட்டு வேற ஏதாவது வேணுமான்னு கேக்குற. சரிண்ணா, அப்ப நான் நாளைக்கு வாரேன், காத்தால எடுத்து வைங்க. ஏமா அந்த பொருளுக்கெல்லாம் பில்லு? எது? என்ன பொருளுக்கு? ஏமா நீ பைய ஃபுல்லா வச்சிருக்கியம்மா? என்னது பைய ஃபுல்லா வச்சிருக்கான்? அதெல்லாம் நான் சந்தைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். என்னென்னலாம் சொல்றான் பாரு இவன். இப்படி ஏமாத்தி ஏமாத்தி இவ்வளவு பெரிய கடை வச்சிருக்கியா நீ? நான் கூட்டாரவா ஜனத்தை? என்னலாம் சும்மாவே விட மாட்டேன் நானு. என்னென்ன சொல்றேன்னு திருடின்னு சொல்றியாப்பா? ஐயோ அம்மா, எனக்கு காசு வேணாம் ஒன்றும் வேணாம்மா, நீ ஃபர்ஸ்ட் போமா. ரெடியா இருங்க, நாளைக்கு வருவேன். நாளைக்கு வருவியா? ஆமா, இவ்வளவு நாள் நாளைக்கு வரலாமா வேணாமா தான் யோசிச்சு நின்னேன். இனிமே டெய்லி வருவேன். டேய் பாலே, வேலை எங்கடா? அக்கா பாலு பாலுன்னு கூப்பிடாதக்கா, என் பேர் தனபாலுக்கா. டேய் ஏதோ ஒண்ணு, இப்ப பேரா முக்கியம், வேலை எங்க சொல்லு. ஏக்கா அவன் எங்கன்னே தெரியலக்கா, 2-3 நாளா ஒன்னும் கிடைக்கிறது இல்லக்கா. கிடைக்காம என்ன? கிடைக்கிறதுல ஆளுக்கு பாதியா பங்கு போட்டுன்னு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்களோ? நான் யாரு எப்படியாப்பட்ட ஆளுன்னு எல்லாம் தெரியும்ல. ஏக்கா ஏக்கா அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா, தோ பாருக்கா அவனே வரான். ஹாய் டார்ஜிலிங், எப்போ வந்த? இந்த பாரு, டார்ஜிலிங் கீசிலிங் என்ன வாயில ஒரு பல்லு இருக்காது, அம்புட்டு பல்லையும் தட்டி கையில கொடுத்து விடுவேன். என்ன சரசு, ஏன் இப்படி பேசுற? பாரு, இதே கடைசி வாட்டியா இருக்கட்டும், கைய காலெல்லாம் கட்டி தண்டவாளத்துல போட்டுருவேன். என்னண்ணே அண்ணி உங்களை இப்படி பேசுறாங்க? டேய் லவ்வர்ஸ் பேசக்குள்ள நீ குறுக்கல நின்று இருந்தா அப்படிதான்டா அண்ணி கோவம் வரும். நீ போடா ஃபர்ஸ்ட். சரஸ்குட்டி மாமனுக்கு கஞ்சி ஊத்து காயெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க போலியே. இங்க வாவேன். சரசு இது ரோடா இருக்கு. பரவாயில்ல, நீ வாயேன். நீ கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா? நீ கூப்பிட்டா நான் எங்க வேணா வருவேன். ஒரு நிமிஷம் திரும்பி நில்ல. ஏன் சரசு, இந்த மாமனை பார்க்க உனக்கு அவ்வளோ வெக்கமா? ஆமா வெக்கமா. திரும்பு. செத்து தொலை. ஆசைய பாத்தியா கருவாயா? இன்னொரு வாட்டி என்கிட்ட இப்படி பேசுன அவ்வளவுதான். என்ன இப்படி ஊர்ந்து கிடக்குறீங்க? என்னாச்சு? அண்ணி ஏதோ அடிச்சிட்டாங்களா என்ன? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நானும் அண்ணி ஓடி பிடிச்சு விளையாடிட்டு இருந்தோம், அதான். என்ன ஆனா அண்ணி உங்களை தூக்கவே இல்லையேண்ணே. அண்ணி மற்ற விஷயத்துல அப்படி இப்படி இருந்தா கூட இதுலதான் இப்படிதான்டா ரோடு பத்தியா, அதனால தான்டா. அண்ணே இருந்தாலும் அண்ணி உங்களை தூக்கிருக்கலானே. முடியலன்ற பேசினேவா இருக்கா? டே எனக்கு கை தாங்களா கூட்டின்னு போய் அந்த பெஞ்சில் படுக்க வச்சிடுறா. எந்தெந்த எலும்புலாம் நொறுங்குச்சோ தெரியல. அக்கா உங்க அம்மா கூட்டாங்க. வரேன்ப்பா. அக்கா உங்க அம்மா கூட்டாங்க. அக்கா உங்க அம்மா கூட்டாங்க. டேய் குள்ளவாடே, எத்தனை வாட்டி நான் வந்து சொல்லுவ? அதெல்லாம் வர முடியாதுன்னு போய் சொல்லு போ. நான் உன்கிட்ட போய் சொல்ல வந்த பாரு, உமா அக்கா தான் நல்ல அக்கா. என்ன உமாவா? மாமா வந்திருப்பாரோ? ஏய் நான் காலையில வந்தேன். எங்க போய் சுத்திட்டு வர? எவ்வளவு நேரம் உன்னை தேடுறேன் தெரியுமா? நீ எதுக்கு என்ன தேடுற? மாமா வரலையா? உனதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சுல, பரவ இங்க என்ன உனக்கு வேலை? ஆறு சின்னம்மா, இவ எப்படி பேசுறா பாரு. இவ நல்லதுக்காக தானே நான் இங்க வந்தேன். ஏ கூறு கெட்டவளே, அவ எதுக்கு வந்திருக்கா என்ன வந்தா எதுவும் தெரியாம நீ மாட்டு படபடன்னு பேசுற. அக்கா உனக்கு மாப்பிள்ள பார்த்துருக்காராம். மாப்பிள்ள பெரிய கோடீஸ்வரன், அமெரிக்கால இருந்து வந்திருக்காராம். அமெரிக்கா மாப்பிள்ளையா? அதெல்லாம் எனக்கு செட் ஆகுது, அதெல்லாம் வேணாம்னு சொல்ற. நீ வந்து ஒரு வாட்டி பாரு, அவர் உனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ இருமா, நான் பேசுறேன். ஏ கூறு கேட்டவளே, மாப்பிள்ளைக்கு 400 கோடி சொத்து இருக்கா அமெரிக்கால. இங்க வேற 2-3 பங்களா இருக்கான். என்னம்மா சொல்ற? நசந்தா சொல்லுறியா? ஆமாண்டி, எல்லாத்தையும் நான் தெளிவா விசாரிச்சுட்டேன். இதுல அந்த 4 முடி இருக்கால, அவ வேற அவ தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பேசினுக்கிறாளாம். நீ போய் மரியாதையா என்ன ஏதுன்னு கவனி. ஐயோ அம்மா, என்னம்மா நீ இவ்வளோ லேட்டா சொல்றியே? நான் வேற அவகிட்ட வீராப்பா வேணான்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்றது? உமா எப்படியோ அவளை கையை காலை விழுந்து சம்மதிக்க வச்சிருக்கோம்மா. மீதியெல்லாம் நீ தான் பார்த்து நடத்தி கொடுக்கணும் நல்லபடியா. அப்படியா சின்னம்மா? நீங்க விடுங்க, அவளை ரொம்ப கட்டாயப்படுத்தாதீங்க. நான் நீ போட்டி போட்டுக்கிறாங்க அந்த மாப்பிள்ளைக்கு எல்லாரும். எக்கா என்னக்கா நீ டப்புன்னு இப்படி பேசிவிட்ட? நான் தான் முன்கோவக்காரி, அப்படி இப்படி இருப்பேன்னு உனக்கு தெரியும் தானக்கா? உனக்கு நீ, எனக்கு நான், நமக்குன்னு யார் இருக்கா சொல்லு? சரசு, நீங்க திருட்டுத்தனம் பண்ணி இருக்க மாதிரி அங்கேயும் வந்து எதையாவது பண்ணாத என்ன? அவங்க ராயல் ஃபேமிலியாம், கோடி கணக்கில் சொத்து இருக்கு. உன் கைவரிசை ஏதாவது அவங்க கிட்ட காட்டிட்டு போற? ஐயோ அக்கா, எப்படி பார்த்தாலும் இந்த சொத்து எனக்கு தானே வரப்போகுது. அப்புறம் நான் ஏன்க்கா அவங்க கிட்ட திருட போறேன்? சரி சரி வா போவோம். எப்பா ஒரு வழியா நம்ம தங்கச்சியை கூட்டின்னு வந்துட்டோம்.
காயத்ரி வாமா வா, எப்படி இருக்கமா? பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, இப்பதான் தோணுச்சா மாமா வீட்டுக்கு வரணும்னு? காயத்ரி மாமா சொல்லுங்க மாமா. என்னம்மா என்ன ஆச்சு? அது வந்து மாமா, ஏன் ஏதாவது காரணம் இருந்தா தான் வரணுமா? அவ சும்மா தான் வந்தா. நீ வா காயத்ரி, உள்ள போவோம். அக்கா, எனக்கு என்னமோ அவரு நல்லவர் மாதிரி தான்க்கா தெரியுது. ஏதோ நடுவுல குழப்பம் நடந்திருக்குக்கா. நான் வேணா மாமா விட்டு விசாரிக்க சொல்லவா? ஏய், நான் தானே உனக்கு அந்த மாப்பிள்ளைய பார்த்தேன். நல்லவன் நல்லவன் சொல்றேன், எனக்கு தெரியாதா? அவன் கெட்டவன் தானே சொல்லின்னு இருக்க. அந்த பாட்டியே என்ன சொல்லுச்சு? அவன் கழுத்துல இருந்து அதான் எடுத்துச்சுன்னு சொல்லுச்சு. அப்புறம் நீ திருப்பி திருப்பி இந்த மாதிரி பேசினா என்ன அர்த்தம்? அக்கா, அது இல்லக்கா. கொஞ்ச நாள் பழகினதுலே எனக்கு அவரை பத்தி நல்லா புரிஞ்சுதுக்கா. புரியும். உனக்கு கொஞ்ச நாள் பழகினதுலே புரியும். இந்த 20 வருஷமா உனக்காக என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பேன் நானு. நான் கெட்டவ அதானே? சொல்லு. அக்கா, மாமா கிட்ட. என்ன புது பண்ணே, என்ன விஷயம்? மாமா கிட்ட ஏதாவது சொல்லுமா, சொல்லு. ஏய், அவர்கிட்ட எதையாச்சும் சொன்ன சியானாவை கட்டி பிடிச்சுன்னு கிணத்துல குச்சிருவேன்.